தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி தான். ஸோ நடைப்பயிற்சிங்கிறது ஆரோக்கியமான ஒரு உடற்பயிற்சி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பயிற்சியை முக்கியமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரமம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. கால்கள் மிகவும் பலவீனம் இல்லாதவரை இந்த பயிற்சியை யார் வேணும்னாலும் செய்யலாம். நடைப்பயிற்சியில பல ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கிறது, யாராலையும் மறுக்க முடியாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நடைப்பயிற்சிங்கிறது பயிற்சி இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு கூட இருந்துச்சு. அதாவது வாழ்க்கை முறையில அதுவும் நம்ம கூடவே சேர்ந்து இருந்தது. அதாவது ஒரு கடைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு திருமண விழாவுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ நடந்து போவாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. அது குறிப்பா நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. நடந்து போவாங்க. இல்ல எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் பஸ்ல போயிட்டு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரை நடந்து போறது வழக்கமா இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுடைய ஹெல்த்தும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு பைக் இருக்கிறதே கஷ்டம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 2 பைக் 3 பைக் இந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம காரும் இருக்கு. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டு எப்படிதான் நமக்கு நடந்து போறதுக்கு மனசு வரும் இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த நடைப்பயிற்சியா இது மாறிடுச்சு. அதாவது நடந்து போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ பயிற்சியா மாறி இருக்கு. அதான் இப்போல்லாம் நம்ம வேலைக்கு போகும்போதும் சரி, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போதும் சரி, இல்ல ஷாப்பிங் போனாலும் சரி, ஒரு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கே பாத்தீங்கன்னா ரேபிடோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது வண்டியெல்லாம் புக் பண்ணி தான் போற நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்யாம நடக்கிறதுங்கிறது உடலுக்கு நல்லது, அதுவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த நடக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருப்பாங்க, அதுல ஒரு சில தவறுகளை பண்ணுவாங்க. அந்த தவறுகளையும் இதுல பார்க்கலாம். நடைப்பயிற்சிக்கான ஒரு சில குறிப்புகளையும் இந்த வீடியோவின் கடைசியில பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. இப்போ நம்ம நடைப்பயிற்சியின் 5 நன்மைகள், அதாவது நிறைய நன்மைகள் இருக்கு, அதுல 5 நன்மைகள் முக்கியமானது. சோ அது என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம், மற்றதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துடலாம். சோ அதுக்காக நம்ம முதல்ல வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த நடைப்பயிற்சி செய்யறதுனால கிடைக்கக்கூடிய 5 நன்மைகள்ல முதல் நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. நடைப்பயிற்சி என்கிறது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் இதயத்தை வலுப்படுத்துறதுக்கும் ஒரு சிறந்த பயிற்சி. அது மட்டும் இல்லாம இதய நோய், ஹை பிளட் பிரஷர், குறிப்பா பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல்லையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு நடைப்பயிற்சி ரொம்பவுமே உதவியா இருக்கு. குறிப்பா நீங்க அதிகாலையில நடக்கும்போது மாலை நேரத்தை விட உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். இது உங்களுடைய இதயத்தை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு பயிற்சி. இரண்டாவது நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்குது. அதிகாலையில நடக்கிறது உங்க மனநிலைக்கு பல அதிசயங்களை செய்யும். ஏன்னு பாத்தீங்கன்னா இயற்கையான சூரிய ஒளி சோரோடனின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இது உங்களை மகிழ்ச்சியா உணர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. கூடுதலா காலையில நடைப்பயிற்சி செய்யறதுனால இயற்கையான மன அழுத்த நிவாரணியான என்டோர்பின் வெளியீட்டை ஊக்குவிப்பதன் மூலம் மன அழுத்தத்தை திறன்பட குறைக்க முடியும். மூன்றாவது நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எடை இழப்பு. அதாவது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய், இதய நோய், இது மாதிரி இந்த உடல் எடை அதிகரிக்கிறதும் பலருக்கு பயமா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு விரும்பினீங்கன்னா கண்டிப்பா இந்த காலை நடைப்பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நடைப்பயிற்சி கலோரிகளை எரிக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாம உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. நீங்க ஒரு சமச்சீரான உணவை காலை நடைப்பயிற்சிக்கு கூட இணைச்சிங்கன்னா அது சிறந்த எடை மேலாண்மைக்கு வழிவகுக்கும். கூடுதலா இந்த காலை நடைப்பயிற்சி நாள் முழுவதும் உங்களை ஆரோக்கியமான தேர்வுகளை செய்யறதுக்கு ஊக்குவிக்கும். நாலாவது நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் பலருக்கும் அது கிடைக்கிறது இல்ல, தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துறது தான். தொடர்ந்து நடக்கிறதுங்கிறது உங்களுடைய தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும். இது உடலில் உள்ள கடிகாரத்தை சீராக்க உதவுது. அது மட்டும் இல்லாம இரவில் நீங்க தூங்குவதை எளிதாக்குறது. நீங்க காலையில சூரிய ஒளியில உங்களை வெளிப்படுத்தும் போது அது உங்கள் சர்க்காடியன் தளத்தை அமைக்குது. இது இரவில் நீங்கள் நன்றாக தூங்குவதை உறுதி செய்து புத்துணர்ச்சி ஊட்டும் காலை நடைப்பயணம் நாள் முழுவதும் அதிக ஆற்றலை உணரவும் இரவில் ஒரு நல்ல உறக்கத்துக்கும் உதவும். ஐந்தாவதா தசைகள் மற்றும் மூட்டுகளை பலப்படுத்தும். உங்களுடைய மூட்டுகளில் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில எடை இழப்பு பயிற்சிகள் மட்டும்தான் இருக்கு. அதுல முக்கியமா ஒண்ணு இந்த நடைப்பயிற்சி. இது நெகிழ்வு தன்மையையும் இயக்க வரம்பையும் மேம்படுத்துது. இது உங்களுக்கு வயதாகும் போது பயனுள்ளதாக இருக்கும். வழக்கமான நடைப்பயிற்சி கீழ்வாதம் போன்ற நிலைகளின் ஆபத்தை நடைப்பயிற்சியின் நன்மைகளை பார்த்துட்டோம். இப்போ நம்ம நடைப்பயிற்சியின் போது செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா இடம் மற்றும் நேரம். இந்த இடம் மற்றும் நேரத்தை கரெக்டா நம்ம தேர்வு செய்யணும். ஏன்னு பாத்தீங்கன்னா
நடைப்பயிற்சியின் போது ஃப்ரெஷ் ஏர் வந்து நமக்குள்ளாடி போகணும். நம்ம தேவையில்லாம கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துல, அப்புறம் பாத்தீங்கன்னா வாகனங்கள் அதிகம் வரக்கூடிய இடங்கள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க நடைப்பயிற்சி செய்யறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இயற்கையான காற்று நமக்கு வேணும், அதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் வேணும். அப்படின்னா நம்ம வீட்டு தட்டுல கூட நடந்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து இயற்கையான நிறைய இடங்கள் இருக்கும், அந்த இடம் பார்த்து நீங்க நடந்து போனீங்கன்னா கண்டிப்பா அது நன்மை தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன அணிய வேண்டும், அதாவது நம்ம நடைப்பயிற்சிக்கு போகும்போது நம்மளுடைய உடையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஷூவா இருந்தாலும் சரி, அது நமக்கு வந்து கம்ஃபர்டானதா இருக்கணும். அதாவது ஷூ பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல இருக்கணும், ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம் போட்டு நடக்கக்கூடாது. நீங்க வந்து வாக்கிங் ஷூன்னு போட்டாலே வந்து உங்களுக்கு தெரியும் லைட் ஷூஸ் தான் வரும். நீங்க வந்து கடையில போயிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடக்கிறாங்க. ஸோ டோட்டல் வேஸ்ட்டுங்க. அப்படியெல்லாம் நீங்க நடந்து டோட்டல் வேஸ்ட். லைட் வெயிட்டான ஷூவை வந்து யூஸ் பண்ணுங்க. ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டா போட்டுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சிக்கு முன்னும் பின்னும், அதாவது நீங்க நடக்கிறதுக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணி வந்து குடிங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால முன்னாடியே தண்ணி குடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நடைப்பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையிலையும் உடனடியாக நம்ம வந்து இறங்கிடக்கூடாது. நம்மளுடைய உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க உங்களுடைய வேலையை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா எவ்வாறு நடக்கணும், அதாவது நடக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குனிஞ்சு போறது, அப்புறம் பாத்தீங்கன்னா தலையை தொங்க விட்டு நடக்கிறது, கீழே பார்த்து நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. உங்களுடைய உடலை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. அதாவது நீங்க சரியான தோரணையில நடக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முதுகு வலி இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாளடைவில் வரும். எப்பவுமே நீங்க நடக்கும்போது உங்களுடைய முதுகெலும்பு நேரா இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நீண்ட அடிகளை எடுத்து வைக்கிறது. நீங்க பொதுவா நீங்க நடக்கும்போது நீண்ட அடிகளை எடுத்து வைக்கணுங்கிறது கிடையாது. அதாவது காலை வந்து நீட்டி போட்டு நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து ஃபாஸ்டா நடந்தாலும் சரி, ஸ்லோவா நடந்தாலும் சரி, கொஞ்சம் மீடியமான ஸ்டெப்பை வந்து போட்டு நடந்துக்கோங்க. லாங் ஸ்டெப் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன குறிப்பு, இந்த நடக்கும்போது உங்களுடைய உடை மற்றும் காலணிகளை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக போடுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல, அதாவது இப்போதான் நீங்கள் நடைப்பயிற்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் முதல்ல எடுத்ததும் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து போகாதீங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து ஆரம்பித்து திரும்ப வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எடுத்ததும் ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து நடைப்பயிற்சியை நீங்கள் வந்து தொடங்காதீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.